ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன். என்னோட குட் நியூஸ்னு சொன்ன உடனே ஐயோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கிட்டாலோ எவ்வளோ வாங்கினேன் அப்படி யோசிக்காதீங்க. அது கிடையாது. நான் இன்னும் பேமெண்ட் வாங்கலை, கூடிய சீக்கிரம் வாங்குவேன். நான் எப்படி சாக்ஸ் வீடியோ போட்டு ஓன் வீடியோ போட்டு குறைந்த நாட்களில் எப்படின்னா ஒரு 6 மந்த்து 5 மந்தில் எப்படி மானிட்டேஷன் வாங்கினேன் அதை குறித்து தான் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களையும் அதை குறித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் கண்டிப்பாக மானிட்டேஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணதே. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டில் நான் சேனலில் துவங்கின வேலையில் எனக்கு தெரியாது, இந்த யூடியூப்பில் இவ்வளவு இது இருக்குது, காசு எடுப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் தெரியாமல் யூடியூப் சேனலில் யூடியூப்னு துவங்கிட்டு யூடியூப்பில் சும்மா பார்த்துட்டு போவேன். யூடியூப்பில் உள்ள டிப்ஸு வீடியோக்கள் எல்லாம் சும்மா டைம் பாஸுக்கு பார்த்துட்டு போவேன். அந்த மாதிரி தான் சேனலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நாளடைவில் ஏன் நம்மளும் வீடியோ போடக்கூடாது, எல்லோரும் போடுறாங்களே நம்மளும் போடுவோன்னு சொல்லி குக்கிங் எடுத்து போட்டுகிட்டே இருக்கும்போது குக்கிங் சேனல்லையும் அதிகம் வியூ போகலை. அப்புறம் என்ன பண்ணேன், அதை கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணலை, அதையும் கொஞ்சமாக வீடியோ போட்டு ரன் பண்ணிவிட்டு இடையிடையே வீடியோ போட்டுட்டு ஓன் ஷார்ட்ஸ் வீடியோ போட துவங்கினேன். நிறைய பெரிய வீடியோவில் நான் போடலை, 1-2 தான் போட்டிருப்பேன் அந்த டைமில், மானிட்டேஷன் வாங்குகிற டைமில் பெரிய வீடியோ. அப்போ ஷார்ட்ஸ் வீடியோ என்ன பண்ணேன்னா தத்துவங்கள் மியூசிக் வச்சு 8 செகண்டு 10 செகண்டு அந்த மாதிரி எழுதி போட்டேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, தத்துவங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒரு ஆள் போட்டதை அப்படியே எடுத்து நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா அது யூடியூப்புக்கு நல்லாவே தெரியும். யூடியூப் அந்த மாதிரி ஏமாந்தவங்க எதுவும் கிடையாது. சும்மா எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க, மானிட்டேஷனும் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? யூடியூப் பின் டு பின் செக் பண்ணி ஒவ்வொரு இதையும் இது பண்ணி தான் கவனிச்சுட்டு தான் உங்களுக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால் யூடியூப்பை ஏமாற்றலான்னு பார்க்காதீங்க, ஏமாற்ற முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 4 லைனு இல்லை 2 லைன் தான் நீங்கள் எழுதுறீங்களா, உங்கள் சொந்தமாக நீங்கள் எழுதுங்க. திங்க் பண்ணி நீங்களாக இது பண்ணுங்கள். என்னது இது தத்துவங்கள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் நீங்களாக புதுசாக இது பண்ணும்போது அதுக்கு வியூவும் வரும், யூடியூப்பும் அதுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும், மதிப்பு கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காண்பிக்கும், சரிங்களா? நானும் அந்த மாதிரி தான் என்ன பண்ணேன்னா, சின்ன வீடியோ மாதிரி மியூசிக்கு போட்டு நான் சொந்தமாக எழுதி போட்டேன். எல்லா கவிதைகளுமே இருந்து மண்டையை குழப்பி புதுசாக என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன இது பண்ணணும் இன்றைக்கே திங்க் பண்ணி அப்படி எழுதி போட்டேன். அதில் ஃபஸ்ட்டில் எனக்கு வியூ அதிகம் போகலை. அதிகம் வியூ போகாததும் ஐயே இதுலேயும் வியூ போகலையே என்ன பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆனாலும் இது விடக்கூடாதுன்னு சொல்லி 1 வீக்கு கழிஞ்சு எனக்கு கொஞ்சம் வியூ போக தோங்கிச்சு. அந்த வியூ போக தோங்கின உடனே இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் இது விட்டுறக்கூடாது, புதுசாக எழுதி போடணும் அந்த மாதிரி சொல்லி எழுதி போட்டேன். புதுசாக எழுதி போட்ட வேலையில் நல்ல வியூ போச்சு, நல்ல லைக்கு நல்ல கமெண்ட் எல்லாம் போச்சு, நல்ல வியூ போச்சு, லேக்குக்கு மேலே போயிடுச்சு தத்துவங்கள் எல்லாம். அப்போது அதை கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன், தத்துவங்கள் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். இடையில எப்பாவது ஒரு சமையல் வீடியோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, வியூ அந்த இதில் சாக்ஸ் வீடியோ மட்டும் கிடையாது, ஒரே ஒரு வீடியோ எனக்கு என்ன ஆச்சுன்னா 4 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு சாக்ஸ் வீடியோ. அது மட்டும் இல்லை, லைவு நிறையவே போட்டேன். லைவ் அதிகமாக போட்டேன். லைவில் நல்ல வியூ போயிடுச்சு. லைவ் நான் எப்படி போட்டேன்னா, எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. என்னன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து போட்டு மருத்துவ குறிப்புகள் எடுத்து வச்சு அந்த போடுறது மாதிரி எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அது எப்படி எனக்கு திங்க் ஆயிடுச்சு, எப்படி நான் திங்க் பண்ணி இது பண்ணேன்னு எனக்கே தெரியாது. வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் ஒன்றா எழுதிட்டு என் கைப்பேடாக எழுதி அந்த அப்போ எனக்கு ஸ்டாண்டு கூட இல்லை, என்ன சொல்கிறது,
இந்த பேப்பரை வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு கிடையாது, செவுரில் இப்படி வைப்பேன். இல்லைன்னா அந்த இது மண் பாட்டு இருக்குல்ல, செடியோட இது, அந்த செடி காஞ்சி போன ஒரு மண் பாட்டு இருந்தால் அதில் இந்த பேப்பரை இப்படி நிப்பாட்டி வச்சு அதுக்கு உள்ளேயே 2 ஸ்டாண்டு மாதிரி என்ன அதை எடுத்து இதை எடுத்து அடை கொடுத்து ஃபோனையும் அப்படி நிப்பாட்டி வச்சு தான் நான் லைவ் போட்டேன். அந்த கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்சதுக்கு யூடியூப்பும் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கூடிய சீக்கிரமே எனக்கு ஃபஸ்ட்டில் எனக்கு 1000 தான் இருந்துச்சு. நிறைய நாளாக நான் இது பண்ணதான் வாட்ச் அவர் 3 வீக்கில் என்ன ஆச்சுன்னா 3000 வியூஸு டக்குன்னு எனக்கு வந்துருச்சு. சாக்ஸி வீடியோலேருந்தும் சரி, லைவ் நல்லா போட்டேன், லைவில் நல்ல வியூ வந்துச்சு. அப்படி எனக்கு மானிட்டேஷனும் எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போடுற எந்த வீடியோவாக இருக்கட்டும் ஓனாக பண்ணுங்கள், சொந்தமாக எடுத்து போடுங்க, சொந்தமாக வாய்ஸு கொடுங்க, லைவ் வந்து போடுங்க. லைவ் வந்து ஒரு ஆள் போட்டதை எடுத்து போடாதீங்க. முடிஞ்ச அளவு உங்கள் மூஞ்சை காமிச்சு போட முடிஞ்சவங்க போடுங்க. நிறைய பேருக்கு அதுக்கு அலோடு இருக்காது வீட்டில். அப்படிப்பட்டவங்க சில கருத்துக்களை எடுத்து போடுறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே ஓனாகவே நீங்கள் எழுதி போடுங்க. அடுத்தவங்களை போட்டதை எடுத்து போடாதீங்க. ஃபேஸ்புக்காக கண்டதுலலாம் எடுத்து இதுலேருந்து எடுத்து அதை அப்படியே எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் யூடியூப் ஒரு காலத்துலேயும் அங்கீகரிக்காது. நீங்கள் போடும்போது உங்களுக்கு சப்போஸ் நிறைய வியூஸ் வரும், லைவில் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. பட் என்ன ஆகும், லாஸ்ட்டில் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4000 வாட்சவரை கொண்டு வருவீங்க, சப்ஸ்கிரைபரை கொண்டு வருவீங்க. லாஸ்ட்டில் மானிட்டேஷன் ஒன்று வரும் பார்த்துக்கிடுங்க, அப்போ தான் மானிட்டேஷன் கேன்சல் ஆகும். என்னென்னா நீங்கள் விதிமுறைகளை மீறியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் லைவ் போடுறதா இருக்கட்டும், வீடியோ போடுறதா இருக்கட்டும். ஒரு சிலர் நினைக்கிறாங்க பெரிய வீடியோ மட்டும் போட்டால் தான் இதாகணும். பெரிய வீடியோ மட்டும் போட்டால் தான் மானிட்டேஷன் கிடைக்குங்கிறது கிடையாது. ஏன்னா பெரிய வீடியோ நீங்கள் போடுங்க, சாக்ஸி வீடியோவும் நிறைய போடுங்க. சாக்ஸி வீடியோ போட்டிங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வரும், வியூ வரும், நல்லது தான். ஆனால் பெரிய வீடியோ போட்டால் சீக்கிரம் நிறைய வாட்ச் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் போடுங்க. லைவும் நல்லா போடுங்க, சரிங்களா? நான் லைவ் நிறையவே போட்டனால எனக்கு இதாகிடுச்சு. மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு வரேன். மானிட்டேஷன் கேன்சல் ஆனதை குறித்து இன்னொரு வீடியோயோடு வர்றேன். மறக்காமல் எனக்கு இந்த வீடியோக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.